இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் மகிமை டிவி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் சிருஷ்டிகரின் அன்பு, தகப்பனின் அன்பு, தாயின் அன்பு, போதகரின் அன்பு, சகோதரரின் அன்பு, இவை அனைத்தையும் நாம் பற்றி தியானித்தோம். ஒரு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட விதவிதமான இதில் நமக்கு என்ன செய்கிறாரு, தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு எவ்வாறு ஒரு சிநேகிதனாக நம்மில் அன்பு செலுத்துகிறார். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், எனக்கு ஒரு சிநேகிதன் இல்லையே. நிறைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, அவங்களுக்குலாம் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவது உண்டு. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு அன்னைக்கு பேசலை கிளாஸில், அன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாக அந்த பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க. அப்படியே வீட்டில் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஏமா நீ சோகமாக இருக்க? என் ஃப்ரெண்டு என் கூட சண்டை போட்டுட்டான், என்கிட்ட பேச மாட்டேன்ட்டான், என்னை கேம்ஸ் கிரவுண்டில் சேர்த்து கொள்ளவே மாட்டேன்ட்டான், இந்த கேம்லேருந்தே என்னை விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு பேசலைன்னா அந்த பிள்ளைங்க வந்து மனதளவில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சகோதரன் பேசாட்டினாலேயோ, ஒரு போதகர் பேசாட்டினாலேயோ, தாய் தகப்பன் சண்டை போட்டாலோ சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வயசாயிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிநேகிதன் அவங்கக்கிட்ட உயிருக்கு உயிராக அப்படி நேசிப்பாங்க, அப்படியே எல்லாமே அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஒரு சிநேகிதன்னா அவங்க வீட்டில் நடக்கிறது, அவங்க அம்மா அப்பா பண்ணுறது, அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா டிஸ்கஷன் இருக்கும். ஒரு நாள் அவங்க பேசலைன்னா இவங்களால அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியாமல் அப்படி ஸ்ட்ரக் ஆகி சேட் ஆயிடுவாங்க. அந்த சிநேகிதனாக இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பாவே கடந்து வர போகிறாங்க. இந்த ஏசப்பா ஒரு நாள் உங்ககிட்ட கோபப்பட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, உங்கள் மேலே எந்த எரிச்சலோ ஏதோ உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் கூட விட்டுட்டு போயிடலாம், ஆனால் இந்த ஃப்ரெண்டு உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, விட்டுட்டு போகவே மாட்டாங்க. பாருங்கள், அழகாக வந்து யோவான் 15 அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள் அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யாருக்கிட்டேயும் சொல்லலை. சிருஷ்டிகர் வந்து என்ன செய்யலை, அன்பு செலுத்தும் போது பிதாவிடத்தில் கேட்டதெல்லாம் சொல்லலை, தாயின் அன்பு செலுத்தும் போது சொல்லலை, தகப்பினன் அன்பு செலுத்தும் போது சொல்லலை, ஒரு போதகராக இருக்கும்போது போதித்து வழி நடத்தினார், அந்த இருதயத்தில் கேட்டது பிதாவிடத்தில் கேட்டதெல்லாம் சொல்லலை, சகோதரனுடைய அன்பு செலுத்தும் போது சொல்லலை. ஆனால் ஒரு சிநேகிதனாக வரும்போது அவருடைய இருதயத்தில் என்னெல்லாம் நினச்சிருக்காரோ அதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு சிநேகிதனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைப்பது ரொம்ப ஒரு பெரிய அரிதான காரியம். அவர் எந்திரிச்சாரு, பிதாவிடத்தில் கேட்டதை எதையும் நம்ம மறைத்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்க, கர்த்தர் உங்களையும் பார்த்து அன்போடு சிநேகிதனே என்று நினைச்சார். இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். நீங்கள் நிறைய பேர் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். எனக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஆனால் என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, நான் என்னெல்லாம் செஞ்சேன், எனக்குள்ளே எதுவும் தெரியாததா அவங்கக்கிட்ட கிடையாது, என் சீக்ரெட்ஸ் எல்லாம் அவளுக்கு தெரியும், இல்லை அவனுக்கு தெரியும் அப்படின்னு நொந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் உனக்கு நல்ல நண்பனாக இருக்கேன், நல்ல ஒரு தோழியாக இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் உனக்கு நான் சொல்லிடுவேன். ஏசப்பாக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நடக்க போகிறது தெரியும், அடுத்த மாதம் நடக்க போகிறது தெரியும், எல்லாமே தெரியும். உங்கள் ஃப்யூச்சரை கூட ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பெரிய நண்பன் உங்கள் கூட நினச்சிறாங்க இருக்காங்க. நீங்கள் எதை குறிச்சுன வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 9 வசனத்தில் பாருங்கள், பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு சிநேகிதனுடைய அன்பு மிகவும் வலியது, ஒரு கொடியது. அந்த சிநேகிதனாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து நான் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க
கடந்து வராங்க. டைட்டானிக் கப்பலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த டைட்டானிக் கப்பலை கட்டியவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், இது எவ்வளோ பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம் பதிலை பாருங்க, ஆண்டவர் கூட இதை முன்னிச்ச முடியாது, மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு பெருமையாக பேசினாராம். ஆனால் முடிவில் என்ன நடந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது முதல் ட்ரிப்பில் என்ன செஞ்சுட்டு முங்கி போயிட்டு, அப்படி தானே? ஆனால் அதில் பயணம் எத்தனை பேர் செஞ்சாங்களா? 1528 பேர் பயணம் செஞ்சாங்க. 6 பேர் தான் என்ன செஞ்சாங்க, அதில் பிழைச்சாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. அந்த திரைப்படமாக எடுத்து வெளியிட்ட ஒரு பேர், ஹீரோ பேரை நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், லியோனார்டோ கேப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. அவரை தான் நம்ம ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த கப்பலில் இருந்த ஒரு உண்மையான ஹீரோ யார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த ஹீரோ பேர் என்னது? ஜான் ஹார்ப்பர். இவர் கிறிஸ்தவ பெற்றோருக்கு 1872ஆம் ஆண்டு என்ன செஞ்சார், பிறந்தார். தன்னுடைய 13வது வயதில் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொண்டு ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு 17 வயசில் ஏசப்பாவை பற்றி என்ன செய்கிறாரு, அறிவிக்க தொடங்குறாரு. சுவிசேஷகராக என்ன செய்கிறாரு, மாறுறாரு. அவருக்கு அப்புறம் திருமணம் ஆகுது. திருமணமாகி 4 ஆண்டுகளில் அவங்க மனைவி என்ன செஞ்சுருந்தாங்க, மரிச்சு போயிருந்தாங்க. அவருக்கு ஒரு சின்ன அழகான குட்டி பாப்பா இருக்கா. அந்த பாப்பா பேர் நீனா. இந்த நீனாவும் இந்த ஜான் ஹார்ப்பரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மூடி பிரசங்கியார் வந்து சிக்காகோவில் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ஆலயம் வச்சுருக்காங்க. அந்த ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாருக்கு அழைப்பு விடுக்கிறாங்கன்னா, ஜான் ஹார்ப்பருக்கு என்ன செய்கிறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாரு, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த டைட்டானிக் கப்பலை என்ன செய்கிறாரு, போட் பண்ணுறாரு. அங்கே உள்ள ஏறி பிரயாணத்தை என்ன செய்கிறாரு, இந்த டைட்டானிக் கப்பலில் அந்த ஜான் ஹார்ப்பரும் அவருடைய மகளான நீனாவும் என்ன செய்கிறாங்க, அப்படியே பிரயாணம் போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன செய்யுது, திடீர்னு அங்கே ஒரு பெரிய பனிப்பாறையில் போய் அந்த டைட்டானிக் கப்பல் மோதி அது 2ஆக பிளந்து அது மூழ்க தொடங்குது. இப்போ அந்த கப்பலில் யார் இருக்கிறா, இந்த ஜான் ஹார்ப்பர் இருக்கிறாரு. அவர் எதை எடுத்துக்கொண்டு செல்கிறாரு சிக்காகோவுக்கு, தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அவருக்கு அந்த கப்பலில் இருந்த 1528 பேரையும் பார்க்கும்போது இத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்களோன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஆத்ம பாரம் இருக்கிறது. உடனே தன்னுடைய மகளை என்ன செய்கிறாரு, ஒரு லைஃப் போட்டில் ஏற்றி விட்டுட்டு நாம் எங்கே வந்து சந்திக்கலாம், பரலோகத்தில் சந்திக்கலாம், பாப்பா நீ போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அனுப்பி விட்டுட்டு தன்னுடைய சொந்த பிள்ளையை கூட பெருசாக நினைக்காம என்ன செய்கிறாரு, அங்கே இருந்து அப்படி முங்கி கொண்டு இருக்கிற அங்கே குதிக்கிறவங்ககிட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்காக கல்வாரியில் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், உங்கள் பாவங்களை இந்த கடைசி நிமிஷத்தில் அறிக்கையிடுங்க, உங்களை இயேசப்பா ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக போய் உதவி செய்த இயேசுடைய அன்பை அங்கே என்ன செய்கிறாரு, அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூரத்தில் ஒரு கட்டை மேலே ஒரு தம்பி மிதந்துட்டு இருக்கதை என்ன செய்கிற, வாலிப தம்பி மிதந்து அப்படியே தான் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி அதில் நிற்கிறான். அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அப்புறம் அது முங்கி போயிடும். அது அந்த பெரிய கடலில் அந்த பனிப்பாறையில் அந்த கட்டை வந்து அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறதா இல்லை அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. உடனே அந்த தம்பிகிட்ட ஓடி போகிறார். தம்பி நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு ஏசுனா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் தனக்கு போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை கலத்தி வேகமாக என்ன செய்கிறாரு, அந்த தம்பிக்கு போட்டு, தம்பி ஏசு உன்னை நேசிக்கிறாரு, உனக்காண்டி ஏசப்பா என்ன செஞ்சாரு, ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே கொடுத்தாரு, தம்பி நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளு, நம்ம பிறகு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய பேருக்கு லைஃப் ஜாக்கெட்டோ லைஃப் போட்டோ இல்லாமல் அந்த கப்பலில் இருந்து அந்த பனியாக இருக்கக்கூடிய உறைந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணிக்குள்ளே குதித்து தங்கள் ஜீவனை காப்பாற்றிக்கிட்டு குதிக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் தன்னுடைய அன்பை, இயேசுவின் அன்பை எடுத்து சிறாரு சொல்லிக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் அந்த பனி கட்டியில் அப்படியே உறைஞ்சி அப்படி மரித்து போயிருந்தார். இந்த தம்பி என்ன செய்கிறான், அப்படியே கரை போகிறான். அந்த காப்பாற்றப்பட்ட 6 பேரில் இந்த தம்பியும் ஒருவன். கொஞ்சம் வருடங்கள் கழித்து இந்த டைட்டானிக் கப்பலில் இருந்து பிழைக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது இந்த தம்பி அப்படியே அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறான். யோசிச்சுட்டு அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஹீரோவை பற்றி பேசணும் இப்போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான். தம்பி நீங்கள் பேசலாம், அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லலாம்னு சொன்னேன். அந்த ஜான் ஹார்ப்பர் அந்த கடைசி நேரத்திலும் தன் ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் எனக்கு உயிர் கொடுத்து நான் அன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவர் எனக்காண்டு என்ன செஞ்சுட்டாரு, ஜீவனையே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்ன செஞ்சான்னு சொன்னான். அப்போ அங்கே இருந்த எல்லா கண்கள்லையும் என்ன செஞ்சுட்டு
கண்ணீர் வந்துட்டு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிநேகிதனுக்காக தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்கக்கூடிய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தம்பி உணர வைக்கிறான். எல்லாரும் அந்த இடத்துல கடவுளுக்கு நன்றி செலுத்துறாங்க, அவரை துதிக்கிறாங்க. அந்த சிநேகிதனைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. கண்களை மூடுவோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அந்த நாளின் தகப்பனே, நண்பர்களை இழந்து வழி தெரியாமல் போக அங்கங்கே தடுமாறி கொண்டிருக்கிற, என்ன செய்யணும்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் கொண்டு வரும். நல்ல சிநேகிதனாக இருந்து நல்வழி காட்டி தகப்பனே, இயேசுவே நல்ல சிநேகிதர் என்று பற்றி பிடித்து கொண்டு பரிசுத்த ஜீவியத்தை வாழ கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், இந்த நல்ல பிதாவே, ஆமென்.